அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உங்களோட நான் பகிர இருக்கிற மற்றொரு காரியம் வேதாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு. பாவங்களை மன்னிக்கிறார். மத்தேயு 9வது அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 9வது அதிகாரம் 1லிருந்து 8. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு நோயாளி, திமிர்வாதக்காரன். அடுத்த பகுதியை வாசிக்கிறேன். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரரை நோக்கி, மகனே, நீ திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம செய்கிற பாவத்தினால தான் நமக்கு வியாதி இருக்கான்னா, அது ஆமாம், உண்மைதான். நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக தான் நமக்கு வியாதிகள் வருது. ஆனால் அந்த பாவத்தை மன்னிச்ச பிறகு அந்த திமிர்வாதக்காரர், அந்த வியாதியில் இருந்தவர், எப்படி ஒரு சுகம் அவருக்கு வருதுன்றத நான் அடுத்த வசனத்திலேயே உங்களுக்கு காட்டுறேன். அப்பொழுது வேதபாரகரின் சிலர், அதாவது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி இருந்த மக்களில் இந்த சதுசேயர் பரிசேயர் என்றவங்க பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறாங்க. இவர் தேவதூஷணம் சொல்கிறாரு, இவர் எப்படி உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் தெய்வன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க எப்படி எடுத்து இருக்கிறாங்கன்னா, இவர் தச்சனுக்கு, இவங்க அப்பா ஒரு தச்சர், இவங்க அம்மா தெரியும் மரியாள், இவர் குழந்தையா தானே பிறந்தார், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அது தெளிவாக சொல்லுவாங்க. அப்பொழுது வேதபாரகர் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். அப்போது அவங்க மனசில் அவங்களே பேசிக்கிறாங்க, இவர் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் உண்மையிலே பாவத்தை தெய்வம் தானே மன்னிக்க முடியும், இவர் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்தவர்களுடைய மனநிலை அந்த வேதபாரகர் பரிசேயர் பைபிளை நன்றாக படித்தவர்கள் தான் அவர் மேலே சந்தேகப்பட்டாங்களே தவிர, ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பினவங்க உண்மையிலே அந்த பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிது, அந்த நோயிலிருந்து. இப்போ பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை நம்பின அந்த நோயாளிக்கு அந்த அற்புதத்தை நான் உங்களுக்கு வசனத்தில் இப்போ காட்டுறேன். 7வது வசனம், மத்தேயு 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அப்போது அவர் நோயிலிருந்து சுகமாகணும் இல்லை கையை தொட்டோ அவர் எதுவுமே செய்யலை. மகனே, திடன்கொள்ளுனா பலனாயிரு, தைரியமாயிரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு தான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனுஷன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்போது இதை குறித்து தான் அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகுது. இவர் தன்னை தெய்வன்றாரு, தன்னை கடவுளுன்றாரு. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு அந்த முடியாத மனுஷன், நோய்வாயில் இருக்கிறவர்கிட்ட போய் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. இவருக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்தது அப்படின்ட்டு தான் இவரோட வாக்குவாதம் செய்கிறாங்க. அதை 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அவரே சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, ஏன்னா நான் கடவுள், மனுஷகுமாரன் என்றாலே தெய்வம் மனிதனாக வந்திருக்கிறாரு. அப்ப அவரை தன்னைத்தானே என்ன சொல்றாரு, நான் ஒரு குமாரன், என்னை அனுப்பினவர் பிதா,
அப்போ எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு வந்து ரோமன் கேத்தலிக்ல ஃபாதர்களுக்கோ பிஷப்புகளுக்கோ அந்த பாவம் மன்னிக்கிற அதிகாரம் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில மனுஷனா வந்த காலத்துல தெய்வமா அவர் இருந்தாரு. அதே போல மனுஷனா தன்னை எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பட வேண்டிய எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம் இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உபத்திரவங்க கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை அவர் வந்து அற்பமா நினைக்கல. இப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், அவன் கஷ்டப்படுறானா சந்தோஷம், நானும் பட்டு தானே வந்தேன் படட்டும் அப்படின்ற அந்த ஒரு அல்பமான எண்ணம் இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லை. ஏன்னா அவரும் அந்த கஷ்டத்தை சகித்து வந்தாரு. இப்போ மனிதர்களாகிய நாமும் இயேசுவை போல கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பரிதபிக்கப்படுகிறவராக நமக்காக பரிதாபப்படக்கூடியவரே இயேசு கிறிஸ்து தான். அப்போ இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிகாரம். அதை தான் பைபிள் சொல்லுது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ அவர் வந்து தெய்வமாகவும் இருந்தாரு. தன்னை தெய்வத்துடைய ஸ்தானத்துக்கு தன்னை இறக்கி தன்னை ஒரு பகட்டோ பெருமையோ மேட்டிமையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் இந்த பூமியில 33.5 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. எந்த ஒரு மனிதனும் தன்னை வந்து பெருமையா பேசினவர்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தெய்வம்னு சொல்லிக்காம என்னை அனுப்பினவர் பிதா என்று சொல்லி தன்னை ஒரு படி கீழே தாழ்த்தி இறக்கிதான் அவர் ஊழியத்தையும் இந்த பூமியில வந்து செஞ்சிருக்காரு. சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாவத்தினால அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தப்பு செய்கிறோம். அந்த தப்பினால நமக்கு ஒரு நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வரும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1லிருந்து 25 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நகரம் இருந்தது, சோதோம் கொமாரா என்று சொல்லி. எப்போ பார்த்தாலும் அங்கே பாவம் தான், தப்புக்கு மேலே தப்பு நடக்கும். இன்னைக்கு நடக்கிற அநியாயத்தை விட பல மடங்கு அநியாயங்கள், அசிங்கங்கள், பலவித அசுத்தங்கள், பாவங்கள் நடந்த ஊருன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோதோம் கொமரா. இந்த 2 ஊர்ல எப்போ பார்த்தாலும் இந்த ஓரினை சேர்க்கை பாவம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆணோட ஆண் பாவம் செய்து கொள்வாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மிஞ்சின பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இயற்கையாக ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு தான் வச்சாரே தவிர ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் என்கிற அந்த தொடர்பே இல்லை. ஆனா இந்த பாவம் பாருங்க, இன்னைக்கு நம்ம சொல்றோம் LGBTQ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு வந்த புது பாவம் இல்லை. இது வந்து பழைய ஏற்பாட்டில், அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் 19வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆணுக்கு ஆண் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க. ஆணுக்கு ஆண் என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு லிங்க் தான் என்ன சொல்லுவாங்க, மேரேஜ், மற்ற குழந்தை பெக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் மோசமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஆண் லிங்க்கு வரவே கூடாது. அதேமாரி ஒரு பெண்ணுக்கு பெண் லிங்கே வரக்கூடாது. ஆனால் இந்த பைபிள் நமக்கு முன்கூட்டியே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு பாவம் ஒரு தேசத்தில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பைபிளில். இந்த பைபிள் வந்து சாதாரணமானது இல்லை. 40 பேர் 40 தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் என்ன ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஓலைச்சுவடியை தான் வைத்து எழுதியிருப்பாங்க. அதுவும் இந்த பைபிள் மட்டும் விசேஷமாக பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு பைபிள். இது சாதாரண புத்தகமே இல்லை. மற்ற லைப்ரரியில் நம்ம பார்க்குற மாதிரியான புத்தகங்கள் பைபிள் இல்லவே இல்லை. இது முழுக்க முழுக்க கடவுள் சொல்ல 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 அவருடைய சீடர்கள் எழுதினது. தீர்க்கதரிசிகள் 40 தீர்க்கதரிசிகள் எழுதின புத்தகம் தான் இந்த பைபிள். அப்போ முன்கூட்டியே இந்த பாவத்தை நம்ம இன்னைக்கு புதுசா கேள்விப்படுறோம். என்னது, ஆம்பளைக்கு ஆம்பளை உறவா, பொம்பளைக்கு பொம்பளை உறவான்னு. ஆனா அந்த பாவத்தை எல்லாம் முன்னாடியே
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பாவம் வந்து சோதோம் கொமாரா என்கிற ஊர்ல நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பைபிள்ல பார்க்க போறோம். நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமில் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. இந்த லோத்துன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஆபிரகாமை குறித்து பேசியிருப்பேன். விசுவாசத்தின் தந்தை. 75 வருஷம் கடவுள் வந்து பிராமிஸ் பண்றாரு. 100 வயசுல ஒருத்தர் குழந்தைய பெக்கிறாரு. அவர் பேர் ஆபிரகாம். அவருடைய அண்ணன் பையன் தான் லோத்து. இப்போ இவருடைய ஸ்டோரியை குறித்து தான் நான் இப்போ பேச போறேன். ஆபிரகாமுடைய அண்ணன் பையனுக்கு என்ன நடந்தது? அவர் வந்து பச்சை பசேல்னு இருக்கிற சோதம் குமாரா வந்து நல்லா இருக்கு. ஆபிரகாமோட இல்லை, தன்னுடைய சித்தப்பாவோட அவர் இல்லை. ஆனா அண்ணன் பையன் என்ன பண்ணிட்டாரு? பிரிஞ்சு நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு திசையா போக, அப்போதான் இந்த சம்பவம் வந்து நடக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு தான் இருக்குது. நல்ல செழிப்பான நாடு. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஜனமும் சரியில்லை. டெய்லி ஒரு புது ஆட்கள், புது ஆம்பளைகள், புது யாராவது வந்தா அவங்கள எப்படியாவது அவங்களோட உறவு வச்சுக்கணும். உறவுன்னும் போது நான் சொல்ற வந்து சாதாரண பேச்சுவார்த்தையான உறவு இல்லை, உடல் உறவு. இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு காரியம். அப்போ இப்படிப்பட்ட பாவம் அந்த ஜனங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அது கடவுள் பார்வைக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு அளவுக்கு வரைக்கும் கடவுள் பொறுத்து பார்த்தாரு. அந்த அளவுக்கு மீறி அவங்க பாவத்தை உச்ச கட்டத்துக்கு செஞ்சதுனால அந்த பாவத்தோடைய தண்டனையை தான் இப்போ இங்க நம்ம படிக்க போறோம். நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். 2வது வசனம். ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீடு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அந்த அந்த 2 பேர் தூதர்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள், மனுஷ ரூபத்துல வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஏஞ்சல்னு சொல்லிட்டு வானத்துல பாக்குறோமே, அதெல்லாம் விட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரிஜினலான ஏஞ்சல் வந்து 2 தேவ தூதர்கள்னு பைபிள் சொல்லுது. அந்த தேவ தூதர்கள் பாத்தீங்கன்னா பரலோகத்திலிருந்து அந்த இடத்தை அழிக்கிறதுக்காக கடவுளுடைய அனுமதியோட வந்திருக்காங்க. கடவுளே வந்து அந்த இடத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பியிருக்காரு. ஆனா இந்த ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் பாத்தீங்கன்னா லோத்து ரொம்ப நீதிமான். அவர் அந்த மாதிரியான பாவத்துக்கு தன்னை வந்து விலைக்கு காத்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட அசிங்கங்களுக்கு அவர் தன்னை இடம் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் தான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு வீட்டுல வந்து தங்குங்க, உங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நான் ஆயத்தம் பண்றேன், இந்த ஒரு ராத்திரி மட்டும் தங்கிட்டு நீங்க போகலாம் மறுநாளும் போது. அவங்க வந்து இந்த இடத்த வந்து அழிக்க போறோன்றத முன்னாடியே சொல்லல லோத்து கிட்ட. ஆனா லோத்து கிட்ட என்ன சொல்றாங்க, நாங்க ராத்திரியே நடு வீதியிலே ராத்தங்குவோம். அப்படின்னா என்னது? அங்க வேலையே என்னன்னா அந்த இடத்த அழிக்க தான் கடவுள் அந்த 2 தேவ தூதர்களை அனுப்பியிருக்காரு. அந்த வேலையை தான் அவங்க செய்ய போறாங்க அடுத்ததாக. 3வது வசனம். ஆதியாகமம் 19:3. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அந்த தேவ தூதர்கள் நம்ம நினைச்சுக்குவோம் லோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர் சாப்பாடு சாப்பிடுவாரான். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் அப்பத்தை சாப்பிட்டு இருக்கிறாங்க. லோத்து அவங்களுக்கு அப்பத்தை செஞ்சு கொடுத்தாரு. அந்த அப்பங்களை செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாசனம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவன் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு, அவங்க நைட்டு படுக்க போறாங்க அந்த தேவ தூதர்கள். அதுக்குள்ளேயே அந்த ஜனத்தோடைய, அந்த சோதம் சிட்டியோடைய ஒட்டுமொத்த ஜனம், கிழவன்ல இருந்து வாலிப பையன் வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த வீட்டை சுத்தி சூழ்ந்துகிட்டாங்களாம். சூழ்ந்துகிட்டு அடுத்ததை வாசிக்கிறேன். லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்து மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள்.
பைபிள் வந்து ரொம்ப டீசெண்டா போட்டிருக்கு. அறிய வேண்டும். அறிய வேண்டும்னா என்னதுன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு உடல் உறவு வச்சுக்கணும். மனுஷனுக்கு வந்து ஒரு பெண்ணு மேல கூட ஆசை போலாங்க. சரி, ஒரு பெண்ணோட கூட திருமணம் பண்ணிட்டு செய்யலாங்க. ஆனா இது அதை விட மிக மோசமான ஒரு காரியம் அந்த ஊர் செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளையோட உறவு வைக்கணும்னு ஆசைப்படுறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய பாவம். கடவுள் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு சிஸ்டமே வைக்கல. ஆனா இந்த பாவம் எப்படி தூண்டுதுன்னு பாருங்க. அந்த ஜனங்க வந்து ஆசைப்படுறாங்க. அந்த 2 பேர் இருக்கிறாங்களே, அந்த 2 பேரை நாங்க எப்படியாவது உறவு வைக்கணும், அவங்களோட எப்படியாவது நாங்க வந்து கனெக்ஷன் ஆயிடணும், பிசிக்கலா கனெக்ஷன் ஆகணும், உடல் உறவு வச்சுக்கணும்ட்டு ரொம்ப ஆசைப்படும் போதுதான் லோத்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப தப்பு, இது ரொம்ப பாவம், நீங்க அத்துமீறி போறீங்க. வேணும்னா என் பொண்ணு 2 இருக்கு, என் பொண்ணை கூட எடுத்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா அவங்க விருந்தாளியை நான் மதிக்கிறவன். விருந்தாளிக்கு எந்த தப்பும் நீங்க செய்யாதீங்க. அவங்க வந்து ஒரு கடவுள் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு எப்படியோ காப்பாற்ற முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த ஜனங்க வந்து ஆபிரகாம் அண்ணன் பையன்கிட்ட முயற்சி செய்யறாங்க. செஞ்சு கதவை உடைச்சுக்கிட்டே போயிடுறாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த 2 தேவ தூதர்கள் வந்து, சரி லோத்தே நீ உள்ள போ, நாங்க வெளியே போய் நிக்கிறோம் அப்படின்னும் பொழுதுதான் அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். லோத்து கெஞ்சறாரு. ஏன்பா, இது எவ்வளவு பெரிய பாவம், என் பொண்ணு கூட இருக்குது, என் 2 பொண்ணு கூட இருக்குது, நான் அதை கூட கொடுக்குறேன். உங்க இஷ்டப்படி உங்க ஆசை தீர என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனா இவங்க 2 பேரை மட்டும் விட்டுருங்க. இவங்க விருந்தாளிகள். இவங்கள வந்து அப்படி தப்பான எண்ணத்துல வந்து தப்பான நோக்கத்திலயோ தப்பான எண்ணத்திலயோ பிசிக்கல் கனெக்ஷன் வைக்காதீங்க அப்படின்னு கெஞ்சறாரு லோத்து. ஆனா அந்த ஜனங்க உருப்படலை, கேட்கல. அந்த ஊர் கிழவன்ல இருந்து வாலிப பையன் வரைக்கும் எல்லாரும் யார் மேல ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 தேவ தூதர்கள் மேல. அப்போ பைபிள்லயே இது ஒரு புது விதமான ஒரு செய்தியா உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு பார்க்குற இந்த கேவலமான காரியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. இதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி வெறும் அக்கிரமமான பாவங்கள். இன்னைக்கு ஒரு ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை விரும்புறது கூட பாவமா தோணலைங்க. ஆனா அதை காட்டிலும் மிஞ்சின பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளையோட பாவம் செய்வதுதான் பாவம். ஓரின சேர்க்கை, அதுக்கு பெயர், பைபிள் கொடுக்கிற பெயர் ஓரினை சேர்க்கை. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் உறவு வைப்பது பாவம். அதாவது பேசலாம், பழகலாம், ஆனா ஒரு ஒரு ஆசாபாசம் அவங்களுக்குள்ள வந்துடவே கூடாது. அந்த ஆசாபாசங்கள் பாவத்துல கொண்டு போய் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் அந்த ஊர் மக்கள் பண்ணாங்க. இதனால எவ்வளவு பேர் அந்த ஒட்டுமொத்த இடமே அழிஞ்சு போச்சுன்னு பாருங்க. அதற்கு அவர்கள் 9வது வசனம், அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த நீ இவனா நியாயம் பேசுகிறது. அதாவது லோத்தை திட்டுறாங்க, ஆபிரகாமுடைய அண்ணன் பையனை திட்டுறாங்க. நீ பரதேசி, நீயே இந்த இடத்துக்கு வந்து நல்லா இருக்குது, தோட்டம் துறவு செழிப்பா இருக்குதுன்னு வந்த, நீயா நியாயம் பேசுற, அப்படி இடைய போ அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க வந்து லோத்துவை வந்து விரட்டி விட்டுட்டு இவங்க உள்ள போயிட்டாங்க. அந்த 2 பேர் 2 விருந்தாளிங்க தேவ தூதர்கள் வந்தவங்க கிட்ட போயிடுறாங்க. போயிட்டு தான் இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலும் உனக்கு அதிகம் செய்வோம். அந்த ஜனங்க பேசுற பேச்ச பாருங்க. லோத்து கிட்ட பேசுறாங்க, இப்போ உனக்கு நாங்க அதிகம் அதே மாதிரி அக்கிரமம் செஞ்சிருவோம். நீ வந்து எங்களை உள்ள விடாம, எங்களை அந்த 2 பேரை பார்க்க விடாம நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற. நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம், அந்த 2 தேவ தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது நாங்க வந்து உறவு வச்சுக்கணும்னு விரும்புறோம். நீ வந்து அந்த கதவு கிட்ட கூட நீ விட மாட்டேன்ற, கதவை உடச்சுக்கிட்டாவது உள்ள போயிடும். லோத்து, அவங்களுக்கு செய்யறத விட உன்ன அதிகமா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்குது பாருங்க அந்த தேசத்துடைய நிலை. அதுக்கப்புறம் அவர் கெஞ்சறாரு, என் பொண்ணு இருக்குது. லோத்து சொல்றாரு, என் கல்யாணம் பண்ணாத 2 பொண்ணுங்க இருக்கு, அதை கூட நான் கொடுத்துட்றேன், என்ன வேணாலும் நீங்க செஞ்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு
2 ஆம்பளைங்க மேல கையை வைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஆம்பளைய வந்து விரும்புவதே பாவம். இன்னைக்கு அதுதான் வந்து வெளிநாடுகள்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. கேட்டா அது வந்து சுதந்திரம்னு சொல்லி அமெரிக்காவுல இன்றைக்கு சட்டமாக வந்து கொண்டிருக்குது. ஆணோட ஆண் திருமணம் பண்ணிக்கலாம், ஆம்பளோட ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், பொம்பளையோட பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து பைபிள் சொல்லுது அது பாவம். ஏன்னா கடவுள் வந்து அப்படி மனுஷனை உருவாக்கல. உருவாக்கும் போது ஆதாம உருவாக்கின பிறகுதான் ஏவாளை உருவாக்குனாரு. அப்போ ஒரு ஆசாபாசங்கள், ஒரு உணர்வு, இல்ல ஒரு சந்தோஷம் வேணும்னா ஒரு ஆம்பளைக்கு ஒரு லேடி தான் தேவை. அதுதான் கடவுள் உருவாக்கின விதம். பைபிளே அதுதான் சொல்லுது. திருமணம் முறையான ஒரு ஒழுங்கு. திருமணம் செய்யாமலே ஒருத்தர் விரும்புறதை விட அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாடியே செய்வது பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா இது அதை விட முக்கியமான ஒரு பெரிய பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 தேவதூதர்களை இவங்க சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த ஊர் ஜனமே. இப்போ அடுத்தது இந்த அழிவை நான் வந்து முக்கியமா சொல்ல விரும்புறேன். 25வது வசனம். கடவுள் வந்து என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும், பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். என்ன, வானத்திலிருந்து நெருப்பு வந்து அந்த இடமே சாம்பல் கரையாகி போச்சு. இன்னைக்கும் நீங்க நெட்ல அடிச்சு பாருங்க, சோதோம் கொமரா சிட்டிஸ்ன்னு போட்டு பாருங்க, அந்த இடம் வந்து ஒரே தூள் மண் மேடா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்க அன்னைக்கு செஞ்ச அந்த பாவத்தினால இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசத்துல ஒரு செழிப்பே இல்லை. சபிக்கப்பட்ட பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோதம் கொமரா. அதனாலதான் சோதம் கொமராவை வச்சு இயேசு கிறிஸ்துவே புதிய ஏற்பாட்டுல சாபம் விடுவாரு. ஐயோ ஐயோன்னு சொல்லுவாரு. ஐயோ, சோதம் கொமோரா பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருந்தாருன்னு அந்த சுவிசேஷம் போயிருந்தா அந்த ஜனங்க மனம் திரும்பி இருப்பாங்களே. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பி இருப்பாங்களே. பெட்சாய்தாவே கோரோசினேன்னு சொல்லிட்டு ஒரு தேசம் இருந்தது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, ஐயோன்னு சொல்லுவாரு. ஏன் ஐயோன்னு சொல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தேசத்தார் இயேசு கிறிஸ்துவ சொந்த ஆண்டவரா ஏத்துக்கல. இன்னைக்கும் எத்தனையோ ஊழியக்காரங்க இது போல பல யூடியூப் வீடியோல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மாரடைக்க கத்துறாங்க. அவங்களுக்காக அல்ல, மக்களாகிய உங்களுடைய நலனுக்காக போதகர்கள் வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம போதகர்களை நல்ல போதகர்களை மட்டுமே தான் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசுறாங்க, ஏன் அவரை குறித்து நாங்க பேச வேண்டியது இருக்கு? ஏன்னா அவர் தான் உண்மையான கடவுள். பணத்திற்காகவோ அல்லது மதத்துக்காகவோ யாரையும் மதம் மாத்தணுன்ற நோக்கத்துக்காகவோ இந்த காரியங்களை செய்வதே இல்லை. ஆனா இந்த உலகம் எப்படி பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு வந்து சாமி, அவர் 10ஓட 11வது ஒரு கடவுள், அவ்வளவுதான் அப்படின்னு தான் இந்த உலகம் வந்து ஒரு எண்ணத்துல வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சாமி, அவ்வளவுதான். 11வது கடவுளா நான் வச்சுக்கிறேன். ஆனா அவர் தான் தெய்வன்ட்டு சொல்லாதீங்க. அப்படி சொன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவோம் அப்படின்றது தான் இன்னைக்குரிய காலகட்டமா இருக்குதே தவிர, யாருமே ஒரு தெய்வத்தை கல் உருவத்துல மண் உருவத்துல பார்க்க முடியுமா? உண்மையான கடவுள்னு சொல்லி நம்ம தொழுகை பண்ற கடவுளை நம்ம செய்ய முடியுமா? மனுஷனா செய்ய முடியுமானா அது முடியாத காரியம். கடவுளை வந்து ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஆனா எப்பேற்பட்ட தப்ப கடவுள் வெறுத்து அந்த இடத்த வந்து நாசம் பண்ணிட்டாருன்னு பாருங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பைபிள்ல பாக்குற தெய்வத்தை மாதிரி வர எந்த தெய்வத்தையும் நீங்க பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை மன்னிக்கிறார், ஆனா அதே நேரத்துல பாவத்தை வெறுக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பாவம் வந்து இந்த ஜனங்க செஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் நீங்க யூடியூப்லயோ அல்ல கூகுள்லயோ நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து முன்னேறல. சாம்பலு மண் துகளா இருக்குது. இன்னைக்கும் போய் இஸ்ரேலுக்கு போகிறவங்க, டூருக்கு போறவங்க அந்த இடத்த போய் சர்ச் பண்ணி தேடி பார்க்குறாங்க. ஒரே குளோரின் கெமிக்கலால அந்த இடம் வந்து மண்மேடாயிடுச்சான். அப்போ கந்தகம், அக்கினி, இந்த ரெண்டையும் வச்சுதான் அந்த தேசம் அழிக்கப்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அந்த தேசம் வந்து முன்னேறல, அழிஞ்சு போயிருக்கு? பைபிள்ல தேடி பார்க்கும்போது அந்த ஊர் ஜனங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா தெய்வம் வந்து உண்மையானவர். இன்னைக்கு வந்து ஆதாரங்கள் இருக்கு. பைபிள் வந்து சும்மா வரல. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கட்டுக்கதையினுடைய தெய்வமே இல்லை.
இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை ஜெருசலேம்ல இருக்கு. அவர் உயிர் தெழுந்தார், அவர் மரிக்கவில்லைன்னு போர்டும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வீடு இருக்கு. அவர் அற்புதம் செஞ்ச இடங்கள் நிறையவே இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம், கூகுள்ல போய் நீங்க வெப்சைட்ல தேடினா நிச்சயமாக கிடைக்குது ஆதாரங்கள். அப்போ இந்த அழிச்ச இடமும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் யூடியூப்ல. அப்போ இவர்தான உண்மையான தெய்வம், இவர்தான் பாவத்தையே மன்னிக்க முடியும். மனுஷனால பாவத்தை மன்னிக்கவே முடியாது. அதற்கு வசனமா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 7வது அதிகாரம் 37 48 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதை நான் ஒரு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நமக்கு நேரம் பத்தாததுனால நான் படிக்க முடியாது. ஆனா இந்த லூக்கா 37 48 வரைக்கும் உள்ள இந்த பைபிள்ல வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் செஞ்ச ஒரு பெண் தான் பாவத்தை கழுவுறதுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட போகுது. அதுக்கு பேதுரு சொல்றாரு, 12 சீஷர்கள்ல ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த பெண் எவ்வளோ மோசமான பெண், எவ்வளோ பாவம் செஞ்சிச்சு, விபச்சாரம் செஞ்ச பெண், உங்க காலை தொடுது, உங்களுக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடியே அது யாருன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பாவத்தை மன்னிக்க தான் நான் வந்தேன். ஆனா தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று யோசிப்பாங்க. நீ கொஞ்சம் பாவம் செஞ்ச, ஆனா இவ அதிகம் பாவம் செஞ்சா. அப்போ யாருக்கு அதிக சந்தோஷம் உண்டா அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த 12 சீஷர்ல ஒருத்தர் பேதுரு சொல்றாரு, யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ஒரு தப்புல இருந்து நான் மன்னிப்பு வாங்கினாதானே எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த தப்புல இருந்து ஒரு மன்னிப்பே நான் வாங்கலன்னும் போது என் மனசு அழுத்தி அழுத்தி குற்ற மனசாட்சி நெருக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் நான் அந்த குற்ற மனசாட்சியில தான் செத்து போவேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிணியாளிகளுக்காக நான் வரல, நோய்வாய்ப்பட்டவங்களுக்காக. அதாவது எப்படி சொல்றது, ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தான் வந்தார் இயேசு கிறிஸ்து. பாவிகளுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நோய் இல்லாதவனுக்காக இயேசு கிறிஸ்து வரல. நம்மளை போல பாவிகள் தப்பு செஞ்சிருப்போம். நம்ம மனசுல, நம்ம கண்கள்ல, நம்ம சிந்தையில, நம்ம கைகளின் செய்கையில கூட பாவம் செஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட பாவம் செய்த மனிதர்களாகிய நம்மளை தேடிதான் இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. நல்லா நான் உத்தமன், நான் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கிறவன்றதுக்காக இயேசு கிறிஸ்து வரல. நம்மள மாதிரி பாவம் செஞ்சு நான் பாவி, நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்காண்டவரு, நான் பிசிக்கலா நேரடியா பாவம் செய்யலன்னா கூட என் மனசாட்சி அளவுல என் சிந்தையில நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன். கற்பனையிலே தப்பு பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெள்ளை ஜிப்பா போட்டுக்கிட்டு கௌரவமா ஊர் சுத்துறதுனால நம்ம பாவமே செய்யாத, ஐயோ இவர் புனிதரப்பா, இவர் புனிதரப்பா அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. பிரசங்கம் பண்ற நானும் ஒரு பாவி, கேட்கிற நீங்களும் ஒரு பாவி தான். அப்போ கடவுளுடைய பார்வையின்படி எல்லாருமே பாவிகள் தான், ஒருத்தனும் பெர்ஃபெக்ட் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட பாவத்தை கழுவதான் இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர, நீ பர்ஃபெக்ட்னா உனக்கு எதுக்கு கடவுள், உனக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து? நீதான் நீதிமானாச்சே, பாவமே செய்யலையே, அப்படியே மனசெல்லாம் சுத்தமா இருக்குது, மனசு எண்ணமெல்லாம் சுத்தமா இருக்கு, உனக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து? அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம். ஆனா நம்மள மாதிரி அக்கிரமம் மனசுல சுத்தம் இல்லாத பாவத்துல வாழறவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து வேணும். அதனால்தான் நான் இன்னைக்கு கத்தி கத்தி இப்படி சொல்றேன் இந்த யூடியூப் மூலியமாக. ஏன் இயேசு கிறிஸ்து தேவை, எதற்காக யூடியூப்லயும் நாங்க பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். விபச்சாரம் பண்ண பெண்ணோடைய பாவத்தை மன்னிச்சாரு. ஸ்திரியே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாத. அந்த பெண் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? தன்னுடைய முடிய வச்சு அவருடைய காலை தொடச்சி தன்னுடைய பர்ஃப்யூம், விலை மதிப்பான பர்ஃப்யூம், யார் யாரையோ மயக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த சென்ட்டை கடவுளுக்குன்னு அந்த சென்ட்டை கொடுத்து அவர் தலையில அந்த சென்ட்டை ஊத்தி, அப்பெல்லாம் சென்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே இல்லை, ஒரு பாட்டில்ல தைலம் மாதிரி இருக்கும். அந்த தைலத்தை உடைச்சு ஊத்தினா எவ்வளவு ஸ்மெல்லு வருமோ, வாசனை. அந்த அளவுக்கு அந்த தைலத்தை உடைச்சு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய தலையிலையும் அவருடைய காலிலையும் ஊத்துச்சு. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அம்மா தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டாங்க. கடவுளே, நான் ஒரு பாவி, நான் எத்தனையோ பேர்கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த இடத்துல 12 பேர் உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பப்ளிக் பிளேஸ்லயே அந்த அம்மா தைலத்தை உடைச்சு இது பண்ணிச்சு. ஊர் மக்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. ஐயோ, இந்த பொண்ணா,
இந்த பொண்ணு பல பேரோட பாவம் செஞ்சது, இது எப்படி இயேசு கிறிஸ்துவ வந்தது, இவரும் எப்படி தொட்டு பேசுறாரு, எப்படி மன்னிக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ அந்த தப்பான சிந்தனை இல்லை. அவர் ட்ரீட் பண்ண விதமே வேற. அவர் தானே எல்லாரையும் படைச்சவரு. அப்ப அந்த பெண்ணுகிட்ட மகளேன்னு தான் சொல்லி கூப்பிடுறாரு. மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ பாவம் செய்யாது. அப்போ பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரு. ஆனா இந்த சோதம் குமாரா மக்கள் திருந்தல. ஏன்னா அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக மறிக்கல, ரத்தம் சிந்தப்படல. இன்னைக்கு நமக்காக ஒருத்தர் பலியா இருக்கிறாரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சின்ன போய் சொல்லிட்டா கூட, ஏசப்பா சாமி என்னை மன்னிச்சிருங்க, ஏசப்பா சாமி என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம போய் இப்படி போட்டு இப்படி கெஞ்சுறோம் அவர்கிட்ட, மன்னிப்பையும் வாங்கிக்கிறோம். ஏன் இந்த காரியத்தெல்லாம் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மன்னிப்பு என்பது ரொம்ப ஈஸி. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எல்லாருக்கும் மன்னிப்பு. நீங்க ஏசப்பாவை தெய்வமா ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க, அது என்னுடைய பிரச்சனை இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க போனாலும் எப்பேற்பட்ட கெட்டவனையும் கடவுள் மன்னிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ கிட்ட இருக்கிற சுபாவமே பாத்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட பொல்லாதவனையும் மன்னிக்கிறாரு, ஏத்துக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதே பகவத்கீதையிலயோ குரான்லயோ இப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஒரு கெட்டவனை மன்னிச்சாருன்றது நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. அதனாலதான் நான் இவ்வளவு ஆதங்கத்தோட இந்த வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் உணரல. அப்போ இயேசு கிறிஸ்து கடவுளை மனுஷனா ரத்தத்தை சிந்தி மறிக்கல. அதுதான் சிம்பிளான மேட்டர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து, பிதா, பரிசுத்தாவின் 3 இதுவா சொல்றாங்க. ஆனா அவர் ஒருவர் தான், 3ஆக இருக்கிறார். அவரால் ஒரு காரியத்தை 3வராலும் செய்ய முடியும். இப்போ ஒரு படத்துல ஒருத்தர் டபுள் ஆக்டிங்கா தான் நடிக்கிறாரு. ஆனா அவர் ஒருத்தர் தானே, எப்படி டபுள் ஆக்டிங்கா நடிக்க முடியும்? அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒருவர், ஆனா அவர் 3வராகவும் மாற முடியும். அந்த 3வர் ஒருவராக தான் இருக்க முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவரை நம்ம பிடித்தால் நமக்கு பரலோக நிச்சயம். இந்த பூமியில நம்ம மரித்து நம்ம உயிர் நம்ம மூச்சு விட்டு போச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட பிறகு நிச்சயம் எனக்கு சொர்க்கம் உண்டுடா, நான் பரலோகத்துக்கு போயிட வேண்டாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இவர் பாவத்தை மட்டும் மன்னிச்சுட்டு போறவர் இல்லை, நம்மளோட இருந்து நமக்கு நிறைய காரியத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு கடவுளாகவும் இருக்கிறார், ஒரு டீச்சராக இருக்கிறார். அப்போ இந்த வீடியோ மூலியமாக பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒரு உணர வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாவத்தை மன்னிக்கிறவர், அதே நேரத்துல பாவத்தை வெறுக்கிறவர். அதுக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்து காண்பிச்சேன். 2 நகரங்கள் சோதம் கொமோரா அநியாயமாய் அழிந்து போனது, அக்கினி கந்தகம், இந்த 2ஆலையும் அந்த இடமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொருளாதார செழிப்போ எதுவுமே இல்லை, மனுஷன் நடமாட்டமே இல்லாம அந்த இடம் அழிந்து போயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த மக்கள் பண்ண பாவம், அன்னைக்கு செஞ்ச அந்த தப்பு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னேற்றமே அந்த சோதம் கொமோராவில் இல்லை. அப்போ பாருங்க, கடவுளுக்கும் கோபம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வெறும் மன்னிக்கிற கடவுளா மட்டும் பார்க்காதீங்க, அவருக்கு கோபமும் இருக்கு. எந்த அளவு மட்டும் அவர் விட்டு பிடிப்பாரோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு பிடிப்பார். அதற்கு மீறி நம்மளை நாமளே பாவம் செஞ்சுட்டா என்ன ஆக போகுது? இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார்ல, இவர் தான் மன்னிக்கிற தெய்வம் தெரிஞ்சிச்சே. 10 சாமியில 10 சாமியை நம்மளை மன்னிக்கலன்னா 11வது சாமியா ஏசப்பாவை வணங்கிட்டு, சாமி என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல வரவே வராதிங்க தயவு செய்து. அவர் ஒருத்தர் தான் கடவுள். நீங்க 10 சாமியை வணங்கிட்டு 11 சாய்ஸா நான் இயேசு கிறிஸ்தையும் வச்சுக்கிறேன்னா அது கடவுளுக்கு பிடிக்காது. என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவரை தவிர வேற எந்த கடவுளையும் பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புறீங்களா? அவர் தான் என் குல தெய்வம் நம்புறீங்களா? அவரை ஒருத்தரை மட்டுமே கெட்டியா பிடிச்சிக்கோங்க. எனக்கு 11வது கடவுளா நான் அவரை வச்சுக்கிறேன், 20வது கடவுளா நான் ஏசப்பாவை வச்சுக்கிட்டு வணங்குறேன், அந்த எண்ணத்துக்கு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க. ஏதோ ஒரு கஷ்ட நேரத்துக்கு மட்டும் ஏசப்பா கைவிடாத தெய்வம்னு எனக்கு தெரியும், அதனால ஏசாமியை வணங்கினா எல்லா நல்ல காரியமும் நடக்கும். அவர் எல்லா நல்ல காரியம் நீங்க அவருக்குள்ள இல்லைனாலும் செய்வார். ஆனா முக்கியமானது ஒண்ணு, உங்க பாவம் மன்னிக்கப்படணும்னா மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களுக்கு பரலோகம் வேணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்புறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கினா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன்னா பகவத்கீதையிலயோ குரான்லயோ நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு இருக்கு. ஆனா அந்த தெய்வங்கள் பாவத்தை மன்னிக்குமான்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்காது. உங்களுக்கு பாவத்துக்கான விமோச்சனம் எங்கேயுமே கிடைக்காது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு விமோச்சனத்தை தர முடியும்.
கங்கை நதியிலையோ காவேரி நதியிலையோ என் பாவம் போயிடும் அப்படின்னு கங்கை நதிக்கும் யமுனா நதிக்கும் போய் உங்கள் பாவத்தை வந்து அறிக்கை பண்ணிட்டு தண்ணியில் போய் மூழ்கி வராதிங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க அவ்வளவுதான். ஆனால் அதனால் உங்கள் பாவம் கழுவப்பட்டுதா, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்கப்பட்டுதானா? சுத்தமாக மன்னிக்கப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்துவகிட்ட நீங்கள் உங்கள் பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் அதற்குரிய மன்னிப்பு, ஒரு மனசில் ஒரு சாந்தி உங்களுக்கு வரும். அந்த சாந்தி வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரிய வரும், என் பாவம் முன்ன விட அந்த மன அழுத்தம் என்னை விட்டு போச்சு அப்படின்ற அந்த மனபாரம் உங்களை விட்டு போகும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு காரியம். இந்த வீடியோ மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.